Vidyakumar IS Academy Institute for your success. Nowadays we maths class for TNPSC group 1 2 to A and 4 exams. So நம்ம இன்னைக்கு பார்க்க தலைப்பு என்ன டாபிக் வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் விகிதம் விகிதாச்சாரம் ஆரம்பிச்சு பார்த்தோம். சின்ன தலைப்புல நம்ம ஏற்கனவே PYQ வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். சோ அது வந்து கேட்ட அந்த क्वेश्चனை சால்வ் பண்ணிட்டு அது வந்து சோர்ஸ் எங்க அப்படி சொல்லி பார்க்கணும். 7th ஸ்டாண்டர்ட்ல டர்ம் 1ல வந்து நமக்கு சாப்டர் 4ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சோ இதுல வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்றது நம்ம ஏற்கனவே வந்து சால்வ் பண்ணிட்டோம். இந்த எக்ஸசைஸ் அப்படின்றத நம்ம வந்து சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. நமக்கு கேள்வியும் வந்து எக்ஸசைஸ்ல தான் கேட்டிருந்தாங்க. பட் இதனால எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம போகும்போது வந்து அந்த பேசிக்ஸ்லாம் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு எக்ஸசைஸ் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரியுதுங்க வாய்ப்பு இருக்குன்னா நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்க வர ஆரம்பிச்சு போகிறது. சோ இப்ப நம்ம எக்ஸசைஸ்லாம் சால்வ் பண்ண போறோம். சோ இது தமிழ் மீடியம் புக் வந்து சோ அதோட பேஜ் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 78 அப்படி பார்க்கலாம். சோ பக்கம் இங்கிலீஷ் மீடியம் புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியா 7th டர்ம் 1ல சாப்டர் 4ல இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் போக போறோம். சோ எக்ஸசைஸ் பயிற்சி கணக்குகள் அப்படின்னு அதுக்கு போக போறோம். சோ பேஜ் நம்பர் வந்து 76 ஃப்ரெண்ட். சோ 4.1 இதுலதான் நமக்கு வந்து क्वेश्चन வந்து கேட்டிருந்தாங்க. அப்படின்னு டைரக்டா இங்க வந்து क्वेश्चन வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாங்க அப்படி சொல்றாங்க. சோ ரொம்ப சிம்பிள் தான், பேசிக் தான். நம்ம ஈவன் பென் யூஸ் பண்ணாம போடலாம். பட் இப்போ நம்ம பென் யூஸ் பண்ணி போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? சோ அதுல வந்து பென் யூஸ் பண்ணாம ட்ரை பண்ணலாம், டைம் சேவ் பண்ணிக்கலாம். First question, fill in the blanks கேட்டிருக்காங்க. If the cost of 8 apples is 56, then cost of 12 apples is எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க வந்து. சோ தமிழையும் பார்த்தலாம். சோ 8 ஆப்பிள்களின் விலை வந்து 56 எனில் வந்து 12 ஆப்பிள்களின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல வந்து ரேஷியோ தான், வேற ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட். சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளா வந்து 8 ஆப்பிள் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோ அதோட விலை என்ன சொல்றாங்க அப்படின்னா 56 சொல்லிட்டாங்க வந்து. இப்ப 12 ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நம்ம ஒரு சிம்பிளா ஒரே ஒரு மட்டும் பண்ணிக்கலாம். சோ 8 ஆப்பிள் வந்து 56 அப்படின்னும் போது 4 ஆப்பிள் அப்படின்னு எவ்வளவு வரும் அப்படின்னு பாதி ஆக்கிட்டேன் வந்து. அப்ப பாதி ஆக்கினா அமௌண்ட் எவ்வளவு ஆகும்? 28 ஆகுமா? இப்ப 28 அப்படின்னு வருது 4 ஆப்பிளோட விலை. இப்ப 12 ஆப்பிளோட விலை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அப்ப நான் 4 வந்து 12 மாத்தினா என்ன பண்ணணும்? 3 பெருக்கணும். அப்ப நான் 28 என்ன பண்றேன்? 3 பெருக்கிறேன் எனக்கு என்ன ஆகுனா 12 ஆப்பிள் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். அப்ப 28 × 3 அப்படின்னு போட்டோம்னா என்னது? 20 × 3 60, 8 × 3 24. அப்ப 60 + 24 84 அவ்வளவு முடிஞ்சிச்சு வந்து. சோ ஆன்சர் என்னப்பா அப்படின்னா வந்து 84 அப்படி சொல்றாங்க. இதுதான் ஃப்ரெண்ட். சோ இங்கிலீஷ்லயும் பார்த்தோம்னா the cost of 8 apples வந்து 56. the cost of 12 apples என்ன அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? क्वेश्चनலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த 8 apples வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாதியா மாத்துறோம், ஆஃபா மாத்துறோம். அப்ப 4 apples, அப்ப இது ஆஃப் 28. இப்ப क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? 12 apples கேட்டிருக்காங்க. அப்ப 12 apples-னா 4 × 3 மல்டிபிள் பண்ணா நமக்கு 12 வரும். சோ அப்ப 28 × 3 நம்ம மல்டிபிள் பண்ணா நமக்கு கிடைக்கிறது. அப்ப 3 × 20 60, 3 × 8 வந்து 24. அப்ப 60 + 24 வந்து 84 அப்படி சொல்லுவோம். சோ அதான் அதுக்கான ஆன்சர் சொல்லுவோம். அடுத்து செகண்ட் क्वेश्चन நாங்க பாப்போம் வந்து if வந்து பாத்தீங்கன்னா weight of one fruit box is 3.5 kg, then weight of 6 such boxes is வந்து சோ என்ன அப்படின்றத क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க வந்து. சோ அப்ப क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை 3.5 கிலோகிராம் எனில் அதே அளவு 6 பெட்டிகளின் எடை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க வந்து. சோ அப்ப ஒரு பெட்டி வந்து 3.5 கிலோன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 6 பெட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க வந்து. அப்ப 1 3 போது 6 பெட்டி என்ன பண்ணும்? 6 எடுத்துட்டு 3 மல்டிபிள் பண்ண வேண்டியதான். சோ அந்த 3 அப்படி நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 3.5 எடுத்துக்கலாம். சோ அப்ப 6 × 3 அப்படின்னு நீங்க பெருக்குனீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 18 கிடைக்கும். அப்புறம் 0.5 அப்படிங்கும்போது 5 கூட வச்சுக்கோங்க. சோ அப்ப 13 வரும். ஆனா 0.5 அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணோம்? 30 அப்படின்றது வந்து நம்ம 3 கருப்படுற மாதிரி இருக்கும், ஒரு சாணம் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப 18 + 3 அப்படின்னு போட்டீங்கன்னா 21 அப்படி பார்க்கலாம், 21 அப்படி பார்க்கலாம். சோ அதான் அதுக்கான ஆன்சர் அப்படி பார்க்கலாம். சோ சால்வ் பண்ணி பார்த்துடலாம், வாங்க பார்ப்போம். if the weight of food box வந்து 3.5 kilogram, then the weight of 6 such boxes அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம்? அப்ப நம்ம இங்க என்ன எழுதலாம்? 3.5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இன்ட்டு 6 ன்னு போடணும். இப்ப மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வந்து 6 × 5 எவ்வளவு வரும்? வந்து 0 வந்து 30 வரும். 0 போட்டோம், திருப்பி ரிமைனிங் 3. 6 × 3 வர 18 னா 21. அப்ப 210. இப்ப 3.5 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஒரு சாணதளி புள்ளி வைக்கணும். அப்ப 21 21 தான் அதுக்கான ஆன்சர் சொல்றோம். அடுத்து a car travels 60 km with 3 liters of petrol. If the car has to cover distance of 200 km, it requires dash liter of petrol. அப்ப 3 லிட்டர்ல கார் வந்து 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. சோ அப்ப 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா சிம்பிளா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல 60 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கு. அப்ப 1 லிட்டரா மாத்தினா என்ன ஆகும்? இங்க 3 டிவைட் பண்ணி 3 20. அப்ப 20 கிலோமீட்டர் வந்து 1 லிட்டர். அப்ப 200 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா 10 லிட்டர்ஸ் சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வந்து டைரக்டாவே வந்துரும் சொல்றது. சோ அப்படியே போடலாம், பென் யூஸ் பண்ணாம போடலாம். இருந்தாலும் பென் யூஸ் பண்ணி போடுவாங்க. சோ இப்ப மகிழ்ந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. அதே மகிழ்ந்து 200 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவையான
பெட்ரோலின் அளவு என்ன அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப நமக்கு 60 கிலோகிராம் அப்படின்னு சாரி 60 கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 60 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம போடும்போது வந்து பாத்தீங்கன்னா சாதா கடக்கிறதுக்கு 3 லிட்டர் தேவை. சோ அப்ப நம்ம 1 லிட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் வந்து 3 எடுத்துட்டு வந்து டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணா உங்களுக்கு வந்து 20 கிலோமீட்டர் கிடைக்கும். சோ 20 கிலோமீட்டர் வந்து 1 லிட்டர் அப்படின்னு நம்ம வந்துச்சு அப்படின்னா அப்ப 200 கிலோமீட்டர் அப்படின்னு போது 10 பெருக்கிறோம். அப்ப இங்கேயும் 10 பெருக்கிறோம். பெருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர் அப்படின்னு வந்துடும் ஆன்சர். அவ்வளவு சாரி போட்டு போயிடலாம். அடுத்து 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை 294 எனில் 5 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை என்ன? சோ இப்ப இதை வந்து மாத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 7 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ அந்த 7 மீட்டர் அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் டு 294 சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், 1 மீட்டர் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணோம், 294 7 டிவைட் பண்ணணும். இல்ல நீங்க அப்படியே கேன்சல் பண்ணினா வந்துடும் 7 இது ஒரு வாட்டி போகும்போது 7 அடிச்சீங்கன்னா இது நம்ம 7 அடிக்கணும். அப்ப 4 7 28 மீதி 1 14 அப்படின்னா 2 வாட்டி போகும் 2. அப்ப நம்ம கிடைக்கிறது 42. அப்ப 1 மீட்டர் வந்து 42. அப்ப 5 மீட்டர் எவ்வளவு அப்படின்னா 5 இங்க பெருக்கிறோம். இங்கேயும் 5 பெருக்க வேண்டியதான். அப்படி பெருக்கினீங்க அப்படின்னா 5 40 எவ்வளவு ஆச்சு 200. 5 2 எவ்வளவு ஆச்சு 10. அப்ப 210 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளவு. சோ அப்ப கம்பேர் பண்ணி சோ இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா so if the cost of 7 meter cloth is 294 then the cost of 5 meter cloth is கேட்டிருக்காங்க. அப்ப 7 மீட்டர் வந்து 294 னா 5 மீட்டர் எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம 1 மீட்டர் எவ்வளவு கண்டுபிடிச்சா நம்ம 5 மீட்டருக்கு வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். சோ 1 மீட்டர்னா என்ன பண்ணலாம், அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா டிவைட் பண்ணலாமா 294 divided by 7 போட்டீங்கன்னா நமக்கு 1 மீட்டர் கிடைச்சிரும். சோ அப்ப கேன்சல் பண்ணும்போது நமக்கு எத்தனை வாட்டி போகும், 7 into 4 வந்து 28. அந்த ரிமைனிங் 1 இருக்கும். அது 1 னா 14 அங்க 4 இருக்கு. அப்ப 14 அப்ப திருப்பி 14 கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் போகும். அப்ப 42 மீட்டர். அப்ப சாரி 42 rupees for 1 மீட்டர் வந்து அப்ப 1 மீட்டருக்கு வந்து கிளாத் வந்து 42 மீட்டர் 42 rupees வந்து அப்ப 5 மீட்டர் அப்படின்னும் 5 ஆல மல்டிபிள் பண்ணுவோம். இதே 5 ஆல மல்டிபிள் பண்ணுவோம். 5 into 40 200 5 into 2 10 அப்ப 210 அப்படி சொல்லி போட்டோம்னா நமக்கான ஆன்சர் வந்துருச்சு வச்சுக்கோங்க. if a machine in cool drinks factory fills 600 bottles in 5 hours வந்து then it will fill dash bottles in 3 hours வந்து இப்போ வந்து வேலை செய்யறது ஒர்க் எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி கேக்குறேன். இப்போ 5 ஹவர்ஸ்ல வந்து அந்த மிஷின் வந்து 600 பாட்டில்ஸ் வந்து ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னா 3 ஹவர்ஸ்ல எவ்வளவு ஃபில் பண்ணும் அப்படின்னு கொஸ்டின். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் 1 ஹவர் கண்டுபிடிக்கணும். மேல பார்த்த மாதிரி 1 மீட்டர் மாதிரி. அப்ப 1 ஹவர்னா 5 டிவைட் பை 600 டிவைட் பை 5 போட்டா நமக்கு என்ன ஆகும், அப்ப நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 ஹவர் கிடைக்கும். அப்ப 5 நம்ம போட்டோம்னா கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா நெட் டைம் போகும். இப்ப 5 வந்து 1 டைம் போகும். சிம்பிளா ஒரு கேன்சல் பண்ணலாம். 6ல ரிமைனிங் வந்து நமக்கு 1 இருக்கு. 1 னா 10. அப்ப 10 னா 2 டைம்ஸ் போகும். அப்புறம் 0 அப்படியே போட்டுக்கணும். அப்ப 120. அப்ப 120 into 5 மல்டிபிள் பண்ணுங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு 600. ஈவன் நம்ம பார்த்தோன்னே கூட சொல்லிடுவீங்க வந்து 5 into 100 னா 500. அப்ப 20 னா நமக்கு வந்து 100. அப்ப 500 plus 100 600. அப்ப 120 தான் அப்படி சொல்லி நீங்க அப்படி கூட கெஸ் பண்ணலாம். சோ 120. இப்போ 3 ஹவர்ஸ்ல எவ்வளவு ஃபில் பண்ணுவோம், 1 ஹவருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 120. அப்ப நம்ம 5 மினிட் 120. அப்ப 3 ஹவர்ஸ் அப்படின்னும் 3 ஆல மல்டிபிள் பண்ணும். அப்ப 360 அவ்வளவு முடிஞ்சு. அப்ப 360 பாட்டில் வந்து ஃபில் ஆகும் அப்படி சொல்லி பாக்குறாங்க. தமிழ் மாத்திரமா வந்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு இயந்திரம் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்புகிறது எனில் அவ இயந்திரம் 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்கள் எண்ணிக்கை. அப்ப முதல்ல நம்ம 1 மணி நேரம் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. அப்ப 5 மணி நேரத்துல 600 பாட்டில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்ப எடுத்துட்டு போய் அதுல டிவைட் பண்ணணும். அப்ப டிவைட் பண்ணும்போது நம்ம ஒதுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் கிடைச்சிடும். அது அடிக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு வாட்டி போகும், மீதி வந்து 1 இருக்கும் 10. அப்ப 2 வாட்டி போகும், அப்புறம் 0 120 பாட்டில் வந்து தயார் பண்ணுது. அப்ப 3 மணி நேரம் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து 3 மணி நேரம்னா 120 into 3 போடணும். போட்டோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய விடை வந்து பாத்தீங்கன்னா 360. அப்ப 360 பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உற்பத்தி பண்ண முடியும். அவ்வளவு. சோ அப்ப நம்ம இதுல இருக்கிற ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வந்து பார்த்தாச்சு ஃப்ரெண்டுமே. சார் நம்ம என்ன பண்ண போறோம், சரியா தவறான்னு பார்க்க போறோம். சிம்பிளா இந்த கான்செப்ட் வந்து நமக்கு தேவைப்படும். எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு ஆயிட்டு இருக்கு. ஒரு பேர் வந்து கடந்த தூரமும் அத்தூரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட நேரமும் நேர் விகிதத்திலும் தொடர்புடைய. நேர் விகிதம் அப்படின்னா தூரம் அதிகமாச்சுன்னா நேரமும் அதிகமாகும் அப்படின்றத நேர் விகிதம் வந்து அப்படி நம்ம சொல்லும் போதே நமக்கு தெரியுது அது வந்து சரியாதான் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம், கிராஃப். இப்ப நம்ம கிராஃப் போடும்போது என்ன பண்ணுவோம்னா இங்க போடுறது வந்து பாத்தீங்கன்னா தொலைவு வந்து போடும், அதாவது தூரம் வந்து போடும். இங்க போடுறது என்ன போடுவோம் அப்படின்னா காலத்தை வந்து போடும். காலம் அப்படின்னு இங்க வரும் வந்து. சோ இப்ப வந்து காலம் அதிகம் தொலைவு அதிகமாக என்ன ஆகும்னா காலமும் அதிகமாகும் வந்து எல்லாத்துக்குமே. இப்ப 100 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு செகண்ட்ல போனாலும் அடுத்து 200 கிலோமீட்டர் போனா 2 செகண்ட் ஆகும். 300 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா வந்து 3 செகண்ட் ஆகும். உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ ஒவ்வொரு வினாடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளவு அதிவேகத்துல போனாலும் சரி குறைந்த வேகத்துல போனாலும் சரி வந்து பாத்தீங்கன்னா காலம் அதிகரிக்க தொலைவு அதிகமாகும் வந்து. சோ அப்ப இது கடக்க அப்படிங்கும் போது என்னன்னா அப்ப கடத்துக்கிறது அப்ப நகர்ந்து போகுதுன்னு அர்த்தம். இந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டு. சோ அப்ப நேர் விகிதத்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கிலீஷ்ல பார்ப்போம் வந்து
say true or false வந்து கேட்டிருக்காங்க வந்து. So distance traveled by a bus and time taken are direct proportion கேக்குறாங்க. கண்டிப்பா direct proportion தான் இருக்கும். டைம் அதாவது distance travel பண்ண டைம் ஆகும். நான் வந்து distance travel பண்ண டைமே ஆகலன்னு சொல்ல முடியுமா? அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க மைக்ரோ செகண்ட்ல போனாலும் சரிதான், செகண்ட்ல போனாலும் சரிதான், மினிட்ஸ்ல போனாலும் சரிதான், ஹவர்ல போனாலும் சரிதான், டைம் ஆகதான் செய்யும். சோ அப்ப ஒரு பொருள் வந்து இயக்கத்துல இருக்குன்றதே நம்ம எதை வச்சு சொல்றோம், மோஷன்ல இருக்கிறது எதை வச்சு சொல்றோம், டைம் வச்சு தான் சொல்றோம். சோ அப்ப இது வந்து ட்ரூ அப்படி சொல்லி பார்க்கறது, ஸ்டேட் பண்ணது சரி அப்படி சொல்லி பார்க்கறது. அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், expenditure of a family to number of members of the family are direct proportion. இப்ப நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா? இப்ப ஒரு சிறு குடும்பம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா 2+2 2+1 இருக்கும். 2 பெற்றோர் இருப்பாங்க, ஒரு குழந்தை இருக்கும். அதாவது இருக்கிற ஸ்மால் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி. இப்ப இவங்களுக்கு ஆகக்கூடிய செலவும் அதே வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, பேரண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, சில்ட்ரன்ஸ் 2 பேர் இருக்காங்க. இப்ப குடும்பம் வந்து பெருசா இருக்கு. இப்ப இதுல எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க, இங்க 3 பேர் இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஆகிற செலவு நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஃபேமிலி, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி ஆர் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கரெக்ட். அப்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய செலவினமானது குடும்பத்தோட நபர்களின் எண்ணிக்கையோடு நேர்விதில், நபரோட எண்ணிக்கை அதிகரிச்சது அப்படின்னா செலவு அதிகமாகும், நபரோட எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா செலவும் குறையும் சொல்லுறது. சோ அப்படி நம்ம இது வந்து கனெக்ட் பண்ணலாம். பஸ்ல டிராவல் பண்ணும்போது நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்ப 6 பேர் போறாங்க அப்படின்னா 6 பேருக்கு டிக்கெட் எடுத்தா செலவு அதிகம். அதே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் போறாங்க அப்படின்னா செலவு வந்து குறையும். சோ அப்ப எண்ணிக்கை பொறுத்து அது எண்ணிக்கையோடு நேர்விதத்தில் தொடர்புடையது வச்சுக்கோம். சோ ஆன்சர் வந்து என்னன்னா இதுவும் சரி, மேல இருக்கிறதும் சரி. ஒரு விடுதியில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை அவங்க இன்னும் உணவின் அளவு நேர்விதத்தில் இல்லைன்னு கொடுத்தாங்க. இது வந்து தப்பு. இப்ப மாணவர் வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 தோசை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? 200 தோசை. அப்ப 200 தோசை அப்படின்னா அதுக்கு ஆகக்கூடிய செலவு. அதே மாணவர் அந்த விடுதியில வந்து பாத்தீங்கன்னா 400 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா வந்து 800 தோசை. அப்ப வந்து என்ன ஆகும்? செலவு அதிகமாக தான் ஆகும். அப்ப இல்லை அப்படின்றது தவறு அப்படி சொல்லி பாக்குறாங்க. சரிதான். So the number of students in a hostel and the consumption of food are not direct proportional. Number of students இருந்தாலும் சாப்பிடாம இருப்பாங்களா, ஃபாஸ்டிங் இருக்க போறாங்களா? கிடையாது. சோ மாணவர்கள் கண்டிப்பா வந்து உணவை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து அவசியம் சொல்றாங்க. சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நாட் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்றது வந்து தப்பு அப்படி சொல்லி பார்க்கறோம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அது ஃபால்ஸ் அப்படி சொல்லி பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ட்ரூ. அப்ப ட்ரூ இது வந்து ஃபால்ஸ் அப்படி சொல்லி பார்க்கறோம். ஓகே. சோ அப்ப இந்த क्वेश्चनல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு next one. If Malika walks 1 kilometer in 20 minutes, then she can cover 3 kilometer in 1 hour. So இது கரெக்டா கேக்குறேன். இப்போ மல்லிகா என்ன பண்றாங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்து 20 மினிட்ஸ்ல ரீச் பண்றாங்க. அப்ப 3 கிலோமீட்டர் 1 hour கேக்குறாங்க. சோ அப்ப 1 கிலோமீட்டர் = 20 மினிட்ஸ் அப்படின்னா அப்ப 3 கிலோமீட்டர் நமக்கு என்ன வரும்? 60 மினிட்ஸ்னு வரும். அப்ப 60 மினிட்ஸ் = 1 hour அப்படி சொல்லி பார்க்கறோம். அப்ப கரெக்ட். அப்ப வந்து இது வந்து ட்ரூ அப்படி சொல்லி பார்க்கறாங்க. அப்ப இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ அப்படி சொல்லி பார்க்கறாங்க. ஓகே. மல்லிகா 1 கிலோமீட்டர் தூரத்தை 20 நிமிடத்துக்கு கடந்தால் அவள் வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரத்தில் கடந்து முடிப்பா அப்படின்னா. அப்ப 1 கிலோமீட்டர் அப்படின்றது வந்து 20 நிமிடம் அப்படின்னும் போது 3 கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா வந்து 60 நிமிடங்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்ப 60 நிமிடங்கள் அப்படின்றது எதற்கு சமம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு சமம் அப்படி சொல்லுறாங்க. சோ அப்ப கரெக்ட் அப்படி சொல்றோம். அப்போ சரி அப்படி சொல்றோம். அடுத்து 12 நபர்கள் 8 நாட்களில் ஒரு குளத்தை வெட்டுவார்கள் எனில் அதே வேலையை 16 நபர்கள் 5 நாட்களில் செய்து முடிப்பார்கள். இப்ப ஆட்கள் நாட்கள் வேலை அப்படின்னு கொடுத்தாவே அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆட்கள் நாட்கள் மணி வேலை, இதான் ஃபார்முலா. சோ இப்ப வந்து ஆட்கள் நாட்கள் மணி வேலை இது வந்து எல்லாமே வந்து ஒண்ணு எடுத்துக்கலாம். இப்ப ஆட்கள் ஒரு சைடு, நாட்கள் மணி வேலை. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஆட்கள் நாட்கள் மணி பை வேலை. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த 6 நாட்கள் செய்து முடிப்பாங்க அப்படின்றத கேள்வி கேட்டாங்க. அது கரெக்டா தப்பா கண்டுபிடிப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண 12 நபர்கள், அப்ப ஆட்கள் அப்படின்னு 12 பேர். எத்தனை நாள் வேலை செய்யறாங்கன்னா 8 நாள் வேலை செய்யறாங்க. மணி கொடுக்கல, அப்ப அப்படியே விட்டுற வேண்டியதான். அப்ப வேலை எப்படியும் ஒரே ஒரு வேலை தான். இதே வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க 16 நபர்கள் வேலை செய்யறாங்க. அது வந்து 6 நாளா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன் எக்ஸ் வச்சுக்கிறேன். அது ஒரே ஒரு வேலை தான். இப்ப போட்டுட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா கேன்சல் பண்ணணும். என்ன கேன்சல் பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க 12 பேர் 8 நாள்ல செய்யக்கூடிய வேலையை 16 பேர் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்றது கேள்வி வந்து. சோ அப்ப நான் என்ன பண்றேன் இந்த 8க்கு இந்த 16 அடிச்சா 2 வாட்டி போகும். இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 12 அடிச்சுன்னா 6 வாட்டி போகும். அப்ப எனக்கு என்ன ஆகுனா x = 6 வந்துருது.
இப்ப 6 வந்துச்சு. அப்ப 6 நாட்கள்ல முடிப்பாங்க, கண்டிப்பா முடிப்பாங்க வந்து. சோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்கிலீஷ்லயும் பார்த்தலாம். So if a 12 men can dig a pond in 8 days, then 18 men can dig it in 6 days. கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. சோ 12 பேர் வந்து 8 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா 18 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா இன்னும் கம்மியாகும். சோ அதுதான் இதுல சொல்ல வர பாயிண்ட். அப்ப நம்ம என்ன பண்றது, இன்க்ரீஸ் பண்ண முடியாது, கன்செப்ஷன் மாதிரி கிடையாது, ஒர்க். அப்ப சாரி சோ அப்ப நம்ம வந்து என்ன குறையும். அப்ப குறையறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, சோ இப்ப நம்ம அதுக்கான ஃபார்முலா எழுதுறேன். சோ மென் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து, அதுக்கப்புறம் ஹவர்ஸ் வந்து, அப்புறம் ஒர்க். இது எல்லாம் வந்து M1 D1 H1 W1 போட்டுறோம் ஒரு சைடு. இங்க வந்து கம்பேர் பண்றோம் யாருக்கு M2 மென் வந்து பாத்தீங்கன்னா, அதே மாதிரி டே வந்து பாத்தீங்கன்னா D2 வந்து, அதே மாதிரி ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2, ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 2. இப்ப நான் இதுல சப்ஸ்டிட் பண்றேன். இப்ப எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் தெரியுது அப்படின்னா, மென் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 12 மென்ஸ் வந்து இருக்காங்க வந்து. சோ நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா 8 டேஸ்ல ஒர்க் பண்ணி ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க. கீழே வந்து போட்டேன் வந்து. அதே வந்து பாத்தீங்கன்னா 18 men வரும்போது வந்து 6 டேஸ் கொடுத்திருக்காங்க. சரியா தப்பான்னு கண்டுபிடிக்க போறேன். அதுல எக்ஸ் வச்சுக்கிறேன். அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டிவைடட் பை 1. சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து மாத்தி எழுதிட்டேன்னா 12 men வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை மாத்திட்டேன். சாரி தமிழ்ல வந்து 16 நபர்கள் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்கிலீஷ்ல வந்து 8 நபர்கள் கொடுத்திருக்காங்க. சரி பார்ப்போம். அப்ப அதுதான் கரெக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா இதுக்கு நம்ம போடுவோம், வாங்க போடுவோம். சோ அப்ப 12, 8, 18 இருக்கு ஃப்ரெண்ட். இப்ப நான் கேன்சல் பண்ணா எனக்கு என்னன்னா 16 இல்ல ஆக்சுவலா. அப்ப என்ன பண்ணா 6 அடிக்கலாமா? எனக்கு ஈஸியா அடிக்கிறது அப்படின்னா வந்து கேன்சல் ஆகுதுன்னா 6 அடிச்சா அது 2 டைம்ஸ் போகும். இது 6 கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் போகும். இப்ப ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 22 into 8 இங்க 3 இருக்கு. அப்ப எனக்கு வந்து என்ன வரும்னா 16 equal to 3x வரும் வந்து. அப்ப நான் திருப்பி இது எழுதுனா எனக்கு என்ன வரும், x equal to 16 divided by 3 போடுவேன். போட்டா எத்தனை வாட்டி எனக்கு டிவைட் ஆகும், அப்ப 5 டைம்ஸ் போகும். 3 into 5 15, ரிமைனிங் வந்து 1 இருக்கு, 1 போகும். அப்ப 1/3 days வந்து. சோ அப்ப எனக்கு வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 1/3 days அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அதுதான் வந்து ஆன்சர். அப்ப வந்து எனக்கு வந்து இது என்ன இருக்கு அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ஃபால்ஸா மாறிடுது. காரணம் என்ன அப்படின்னா வந்து 18 men கொடுத்ததுனால. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க, 16 பேர் கொடுத்ததுனால தமிழ்ல வந்து எனக்கு கரெக்டா இருக்கு சொல்லுவோம். சோ அப்ப இங்க கரெக்டா இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து தப்பா இருக்கு. பட் எனிவே நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். சோ அப்படியே போட்டுட்டு போயிடலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம fill in the blanks ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து பார்த்தாச்சு. சோ அடுத்து நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ் தான் வந்து. சோ இதுல வந்து 3ல இருந்து ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 13 வரையும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸா இருக்கு. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 14ல இருந்து ஆரம்பிச்சு 18 வரையும் இருக்கு அப்படி பாக்குறோம். இதுல நமக்கு கேட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 17th கொஸ்டின் தான் எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டாங்க அப்படின்னு நம்ம நேற்று வந்து பார்த்தோம். இந்த ஏர்கிராஃப்ட் அப்படி சொல்லிட்டு வந்து. சோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மண்டே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிறத சால்வ் பண்ணுவோம் அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. சோ ஓகே, நல்லா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க, அதான் ரொம்ப முக்கியம். அந்த டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படிங்கிறது முக்கியம் எக்ஸாம் பொறுத்தவரை வந்து. சோ அப்படி நோட் புக்ல நீங்க போட்டுட்டு வரும்போது டாபிக் வைஸ் போட்டு விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏற்கனவே நம்ம பர்சன்டேஜ் பார்த்தோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன். அப்ப நம்ம பேசிக்ஸ்ல இருந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் பெட்டரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுவீங்க, டைம் சேவ் ஆகும். அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஜிகேக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படி பார்க்கிறோம். அந்த டைம் வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்றோம். ஓகே, சிவான வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். வணக்கம்.